இது ஒரு இடம். இது என்ன அப்படின்னா ஃபேஷேட் ஆஃப் சங்கிலியான் கலாச்சார ரீதியான சுற்றுலா மையம் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு தோப்பின் சங்கிலியான் தோப்பு இது. மன்னன் சங்கிலியானுடைய தோட்டத்தோடைய முகப்பு வாயில் இது. அதையும் புனரமைச்சு வச்சுருக்காங்க. இதுதான் மன்னர். ஆனால் இது மூடப்பட்டிருக்கு. இது இதுக்குள்ளே போனால் தோப்பு, அவருடைய மன்னர் வாழ்ந்த தோப்பு இது அப்படின்றாங்க. இப்போ நம்ம அந்த தோட்டத்துலேருந்து நேராக போனோம்னா அந்த பிரதான ரோட்லேயே சாலையிலேயே சங்கிலியானுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையும் நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் இருக்கா, அதுதான் சங்கிலியானுடைய சிலை. கத்தியோடு இருக்கிற மாதிரியான ஒரு சிலையை வந்து நிறுவி இருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சங்கிலி மன்னன் தங்கியிருந்த கோட்டை. இன்னொரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லூர் கந்தசாமி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக பிரம்மாண்டமான அதாவது தமிழர்களால் மிகவும் இலங்கையில் வந்து மிகவும் புகழ்பெற்ற கோவில் அது. யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்குது நல்லூரில். இந்த நல்லூர் ராஜ்யம் தான் யாழ்ப்பாண ராஜ்யன்றாங்க. இவங்க வந்து யாழ்ப்பாணத்தை கூட பெருசாக சொல்லலை, நல்லூரை தான் பெருசாக சொல்கிறாங்க. அந்த நல்லூர் கந்தசாமி கோயிலேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த கோட்டை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குகை மாதிரி இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து என்னென்னா பாறையில் குடைந்து கட்டப்பட்டதை போன்ற ஒரு மறைவிடமாக இதை பார்க்கலாம். இது ஏதோ மலை மாதிரி நினச்சிக்குவாங்க, பட் ஆனால் இது மலை கிடையாது, கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை. முதல்ல இதை சுற்றி பார்த்துடலாம். இது வந்து கடைசி மன்னன் சங்கிலியான் 2 வந்து இருந்த கோட்டை அப்படின்றாங்க. அது வந்து மறைவிடம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை கல்லுலேயே ஒரு மலை, சின்ன மலை மாதிரி உருவாகி தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு இது ஏதோ மலைன்னு நினச்சிருவான், இங்கே வரமாட்டான் இது. அப்போ அதுக்குள்ளே ஒரு குகை மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி அதற்குள்ளே சங்கிலியான் வந்து தங்கியிருந்திருக்கிறாரு. பாருங்கள், ரொம்ப சிதிலம் அடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. ஆட்களுக்கு தான் மறைவிடம் இருந்தாலே போதுமே, அங்கே வந்து சரக்கை போட்டு கேவலப்படுத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இது இருக்குது. இப்போ இது ஏன் இதை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணலாமே அப்படின்னு தோணுது. ஏன்னா இது என்ன பெருசாக செலவாகிற போகுது, ஒரு கோடி 2 கோடி இருந்தாலே ஊர் மக்களோட உதவியோடு இதை மீண்டும் புனரமைக்க முடியும். இது வந்து சங்கிலியான் ஏற்படுத்திய ஒரு மறைவிடம் அப்படின்றாங்க, குகை அப்படின்றாங்க. இதில் உள்ளே போகிறது ஆபத்தானது. இப்போ வரைக்கும் இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குகை மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை புலிகள் இயக்கத்தில் புகையில் மறைகிறது, இந்த அந்த பதுங்கு குழிகள் கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் தான் வந்ததான் நம்ம பார்க்குறோம். வேறு எந்த நாட்டோட போர்லேயும் பதுங்கு குழி கான்செப்டே இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா, இங்கே காலங்காலமாக இது போன்ற மன்னர்கள் காலத்திலேயே இது மாதிரி பதுங்கு குழிகளையும் குகைகளையும் ஏற்படுத்தி மறைந்து கொள்வதற்காக கொரில்லா போர் முறையை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்குது. அந்த குகையை நீங்கள் பார்த்தீங்களே, பார்க்கும்போது இது வந்து சங்கிலியான் இந்த மாதிரியான பல இடங்களில் குகைகளை ஏற்படுத்தி, ஏன்னா அங்கே வந்து அதன் மூலமாக இந்த டச்சு படைகளோடு மோதி கொரில்லா யுத்தங்கள் நடத்தியதாக வரலாறு சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட இது ஏதோ கல் வச்சு ஒரு மலை மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு மேலெல்லாம் படி இருக்குது, பாதுகாவலர்கள் மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போகிறது ஆபத்தானது. நம்ம அந்த பக்கம் ஏதாவது பாதை இருக்கான்னு பார்க்கலாம். நிறைய பார்த்துட்டே போகலாம். இது இலங்கை யாழ்ப்பாணம் ராஜ்யத்தை ஆண்ட கடைசி மன்னன் சங்கிலி குமாரனுடைய ஒரு பதுங்கு கோட்டை. அதாவது எதிரிகள்கிட்டருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஊர் எல்லையில் ஒரு மலை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி, பார்க்கும்போது தூரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மலை, ஏதோ மலை மூடு ஏதாவது தெரியுதுன்னு யாரும் வரமாட்டான். பட் ஆனால் அதை வந்து பாறைகளாலேயே வச்சு பூசியே அதை ரெடி பண்ணிவிட்டு அது வந்து அதுக்குள்ளே ஒரு குகை மாதிரி ரெடி பண்ணி பதுங்கு குழி போல் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி இவர்கள் வந்து மன்னர் இருந்திருக்கிறாரு. இதுதான் வாழையடி வாழையாக தொடர்ந்துருக்கிறது. பிற்காலத்தில் ஈழப்போர்லேயும் இந்த மாதிரி தான் நடந்தது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். இவ்வளோ முடிஞ்சால் போகலாம், நம்ம ரொம்ப ஆபத்து தான், இருந்தாலும் போகலாம். இதுதான் சங்கிலி மன்னன் டச்சு படைகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒளிந்திருந்த இடம். இது ஏற்கனவே டச்சு படைகளுக்காக இல்லை, வேறு மன்னர்லேருந்து தப்பிப்பதற்காக கட்டப்பட்டது. பின்னால் டச்சு படைகளை வந்து கொரில்லா யுத்த முறையில் இந்த மாதிரி குகைகள் 2-3 இடத்துல உருவாக்கி அதில் பதுங்கி கொண்டு அதிலிருந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இது அதிபயங்கரமான ஒரு இடமா இருக்குது. இதுக்குள்ளே போகிறதே ஆபத்து தான். ஐயோ, பல ஜந்துக்கள்லாம் இருக்குது உள்ள. இந்த பகுதியிலும் உங்களுக்கு காட்டுறேன் நான். இதுதான் அந்த குகையோட தோற்றம்.
இது வழியாக போயிட்டு அது வழியாக வந்துடலாம். பட் இருந்தாலும் மிக ஆபத்தான ஒரு இடமாக இருக்கிறது. பெரிய பாருங்கள், இங்கே ஏதோ படுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்ம இது வெறும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இதுக்குள்ளே வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ இது மாதிரி பதுங்கு குழிகளில் பதுங்கி கொண்டு தான் டச்சுக்காரனோட யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன், இது நம்ம கண்டி ஆண்ட கடைசி மன்னன் விக்ரமராஜசிங்கன், யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன் வந்து சங்கிலியான் குமாரன். ரைட்டுங்களா? ஸோ இந்த காகங்கள்லாம் கத்துது. ஏன்னா இங்கே யாருமே வரமாட்டாங்க. திடீர்னு மனிதர்கள் வந்து உள்ளே போகும்போது அதெல்லாம் பெருங்கூச்சல்களை போட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதன் நினைவாக தான் இந்த இடத்த வந்து ஆர்கியாலஜி பார்க்கல. என்ன காரணம்னு தெரியல. இதை வந்து புனரமைத்து சரி பண்ணலாம், அதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் பண்ணலை. சிலர் முயற்சியோடு நம்ம ஏற்கனவே வந்து என்னென்னா அவருடைய தோட்டம், அதோட நுழைவாயில் அந்த ஒரு கல் வந்து சிதிலமடைஞ்சதை மட்டும் சரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை சரி பண்ணல, என்ன காரணம்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம அந்த அடுத்ததாக சங்கிலியான் மன்னனுடைய தோட்டத்தை பார்க்கலாம். அது வந்து அந்த குகை அந்த இப்போ வந்து ரோட்டு மேலே இருக்குது. நல்லூர் பக்கத்தில் ரோட்டு மேலே இருக்குது. ஸோ அந்த தோட்டத்தை நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடம் இது. ஈழ வரலாறு, இந்த நவீன கால 19ஆம் நூற்றாண்டு கால போராளிகள் நடத்திய போருக்கு அடித்தளமே சங்கிலியானுடைய அந்த ஸ்டைல் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சங்கிலியான் தான் குகையில் மறந்து கொண்டு கொரில்லா தாக்குதல் நடத்துகிறத 400 வருஷத்துக்கு முன்னாடியே டச்சுக்காரனுக்கு எதிராக நடத்தியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோட்டை பக்கத்துலேயே ஒரு சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையை நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு போகலாம், அவருடைய தோட்ட பகுதியை பார்க்குறதுக்கு போகலாம். இதுதான் யாழ்ப்பாணம் மாநகராட்சி என்ற வெள்ளி விழாவை முன்னிட்டு நாட்டப்பெற்ற யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கடைசி மன்னனான சங்கிலி மன்னனின் உருவச்சிலை யாழ்ப்பாண மாநகர துரையப்பா. இது பண்ண 74 துரையப்பா வந்து இவர் தான். இந்த துரையப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈழப்போருக்கு மிக முக்கிய காரணம். பிரபாகரன் அவர்களால் பாயிண்ட் பிளாங்கில் ஈழப்போரின் போது பிரபாகரன் முதல் செய்த கொலையை துரையப்பா தான், மேயர் துரையப்பாவை சுட்டு கொண்டது தான். அந்த துரையப்பா தான் இந்த சிலையை நிறுவி இருக்கிறார். அதற்கான இதுதான் இங்கே உருவ சிலையை இப்போ திறந்து வச்சாங்க மாநகராட்சியில் இருந்ததுக்கு. 1974 திறந்து வச்சுருக்காங்க. அதாவது ஈழ போராட்டம் துவங்குவதற்கு முன்னாடி இந்த 70கள் எண்டில் தான் துரையப்பா சுட்டு கொல்லப்பட்டார். நம்ம அதை பற்றி வேற ஒரு பகுதியில் பார்க்கலாம். இப்போ சங்கிலியான் சிலையை பார்த்தீங்க, இப்போ சங்கிலியானோட தோட்டத்தை பார்க்கலாம்.